ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் vlog. ஸோ அதனால் காலையிலேருந்து வீடியோ வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பயங்கரமான ஸ்னோங்க. ஆக்சுவலாக வந்து இது முன்னாடி நாள் நைட்டு வந்த ஸ்னோ தான் வந்து காலையில் இப்படி இருக்குது. நேற்று நைட்டு வந்து ஸ்ட்ராங் அலர்ட் வந்து விட்டுருந்தாங்க. அதோட ஸ்னோ வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட பால்கனி ஃபுல்லாக இருக்குது. ஒரு கை அளவு வந்து இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு வந்து குளிரெல்லாம் வந்து இல்லைங்க. ஆக்சுவலாக ஸ்னோ வரத்துக்கு முன்னாடி தான் வந்து குளிர் இருக்கும், வந்ததுக்கப்புறமா அவ்வளோவா இருக்காது. காலையில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன். எப்போவுமே இட்லி தோசை அதை தான் ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இன்றைக்கி வந்து சேமியா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஏதாவது வெஜிடபிளும் கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்கலி வந்து வேக வச்சிட்ருக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து சத்து மாவு கஞ்சி பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அவளுக்கு வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் அவள் கம்பேர் பண்ணுவாள். ஆனால் அவள் சாப்பிட மாட்டாள். 2 பேர் தட்டுலேயும் சேமாக இருக்கான்றதை செக் பண்ணிப்பாள். பட் ஆனால் வந்து ஒரு வாய் கூட உள்ளே போகாது. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அவளுக்கு வந்து கஞ்சி ஊட்டி விட்டுரும். அப்போ தான் கொஞ்சமாச்சும் வந்து சாப்பிடுவாள். அதான் அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கஞ்சி பண்ணிடலாம், அதுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானும் பாப்பாவை எடுத்துகிட்டு வந்துட்டேன். கஞ்சி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்ருக்காரு. நான் வந்து இவளுக்கு இன்னும் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணலங்க. அதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து சிலிக்கானில் வந்து குட்டி குட்டி ப்ரஷ் மாதிரியே வந்து சிலிக்கான்லேயே வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் இந்த ஃபிங்கரில் மாட்டிட்டு ப்ரஷ் பண்ணுவோம்ல, ஸோ அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இவளுக்கு வந்து மேலே 4 பல், கீழே 4 பல், 2 கடவா பல் இப்போ தான் லைட்டாக கொஞ்சமாக வெளியே வந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் இன்னும் வந்து ப்ரெஷ்ஷை ரொம்ப ஹார்டாக வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இந்த சிலிக்கான்லேயே வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பேஸ்ட்டும் நான் வந்து எதுவும் யூஸ் பண்ணலங்க. எனக்கு என்ன யூஸ் பண்ணுறதுன்னு வந்து தெரியல. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணி அது நல்லாயிருக்கு அப்படின்னா அந்த பிராண்ட் நேம் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இவளுக்கு பல் வளர்க்குறதுக்கு வந்து தெரியல, லைக் வாயை கொப்பளிக்க வந்து தெரியல. வாயை மூடிட்டு தான் இருப்பாள். லைட்டாக அப்படியே தொடச்சி தான் வந்து விடணும். சேமியா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ரோக்கலி வந்து நீங்கள் ரொம்ப தண்ணியில் வந்து வேக வைப்போம் இல்லையா, ஸோ அதுலேயே நிறைய குக் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, சட்டுன்னு வந்து வெந்துடும். ஸோ சும்மா வந்து லைட்டாக அந்த புழுலாம் போகிற மாதிரி இருந்த ஸ்டேஜ் போனாலே வந்து போதும். எடுத்து நம்ம சேமியா வேக வைக்கிறப்பவே வந்து குக் ஆகிடும். ஸோ சைட் டிஷ் வந்து கொஞ்சமாக தேங்காய் சட்னி வந்து அரைச்சேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு அடுத்து நம்ம வேலைகள்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வாஷிங் போக வேண்டியது இருக்குங்க. லாண்ட்ரிக்கு நிறைய துணி வந்து சேர்ந்துருச்சு. ஸோ 2 மிஷினில் வந்து நான் போடுற அளவுக்கு துணி வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் காமனான வாஷிங் ஏரியா தான். வீட்டுக்குள்ளேயே வந்து செப்பரேட்டாக வாஷரோ ட்ரையரோ வந்து இல்லை. அது வந்து இன்னுமே ரெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி காமனான வாஷர் ட்ரையர் தான் வந்து இருக்கும். காண்டோவில் மட்டும்தான் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்கும். ஸோ நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து லோட் பண்ணிடலாம். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ட்ரெஸ் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ அதனால் நான் வந்து 2 வாஷரில் வந்து போட போகிறேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த ஸ்பார்க்கிள் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம மந்த்லி ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். அது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம். ஸோ வந்து ஒரு தடவை வாஷுக்கு வந்து $2.95. இந்த பார்ட்டிஷனில் வந்து நமக்கு அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த பார்ட்டிஷனில் லிக்விட் ஊற்றணும், எந்த பார்ட்டிஷனில் வந்து கம்ஃபர்டர் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து அந்த கார்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடக்ட் ஆகிடும். ஸோ கார்டில் வந்து நீங்கள் ஃபுல்லாக 0 வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அகைன் ரீசார்ஜ் வந்து பண்ணி வச்சுக்கணும். டோட்டலாக வாஷர் வந்து ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து ஆகும் பண்ணுறதுக்கு. ஸோ வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஆப்போசிட் சைட்லேயே வந்து ட்ரையர் இருக்கும். ஸோ அதில் வந்து எடுத்து துணியை போட்டிங்கன்னா நல்லா சுடாக வந்து காஞ்சி வந்துடும். இந்த ட்ரையரும் சேம் அதே மாதிரி தான். அந்த கார்டு வச்சுட்டு ட்ரையரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $2.25. ஸோ ட்ரையர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து நிறைய துணி வந்து லோட் பண்ணிடலாம். பட் வாஷர் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம 2 வாஷரில் வந்து போட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து ஸ்பின் ஆகும். ஸோ தட் கொஞ்சம் அழுக்கு வந்து போகும். ஸோ நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் ஃபேமிலியாக தாங்க போவோம். ஏன்னா வெளியே தான் போக முடியல. அட்லீஸ்ட் வந்து கீழேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாண்ட்ரி ஏரியாவுக்கும் நாங்கள் ஃபேமிலியாக தான் வருவோம். இங்கே லாண்ட்ரி எல்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் அங்கே பார்த்தீங்களா ஒரு குட்டி நாய், அதுக்கு எவ்வளோ அழகாக வந்து ட்ரெஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. கரெக்டாக அழகாக உள்ளே போயிடுவாங்க கூப்பிட்டா. நம்ம பசங்க கூட இந்த மாதிரி வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. பட் இங்கே நாயெல்லாம் நல்லா சொல் பேச்சு கேட்கும். லாண்ட்ரி போட்டுட்டு வரதுக்குள்ளே பார்த்தா பயங்கரமான ஸ்னோங்க. காலையில் நல்லா இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்தா வந்து பயங்கரமான ஸ்னோ திரும்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்களேன்.
டக்கு டக்கு டக்குன்னு வந்து டெம்பரேச்சர் அண்ட் வெதர் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. ஸோ சரியான ஸ்னோ அடித்து நவுத்திட்டுருக்கு. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூனுக்கு வந்து நான் சிம்பிளாக வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே குளிச்சுட்டு இப்போ வந்து இட்லி மாவு வந்து அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எடுத்து வச்சிட்ருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து மிக்சியில் தான் வந்து மாவு அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் என்னென்ன திங்ஸ்லாம் வந்து இந்தியாவிலேருந்து வர்றப்போ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற வீடியோவும் நான் வந்து தனியாக டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கேன். யாராச்சும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். கனடா லைஃப் ஸ்டைல் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்குள்ளே தான் நான் வந்து எல்லா வீடியோஸும் வந்து அக்காமடேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே நிறைய வீடியோஸ் வந்து வரும், கண்டென்ட்லாம் இருக்குது. வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மிக்சியில் தான் வந்து நான் ஆட்டுறேன் அப்படின்றதுனால 3 days ஒன்ஸ் தான் நான் வந்து மாவு வந்து ஆட்டுவேன். அண்டு கண்டினியூஸாக நம்ம வந்து மிக்சி வந்து போட முடியாது. இப்போ நான் ஒரு பார்ட்டிஷன் வந்து போட்டேன் அப்படின்னா அகைன் இன்னொரு பார்ட் நான் வந்து போடுறதுக்கு எனக்கு மினிமம் 15 minutes ஆச்சு வந்து நடுவில் டைம் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு மிக்சி வந்து சூடாகாமல் இருக்கும். மாவும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, லைக் கொஞ்சம் நாள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பிரேக் விட்டு தான் நம்ம வந்து மாவு வந்து அரைக்கணும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் வந்து எடுத்துப்போம் இல்லையா? ஸோ அந்த பிட்வீன் டைமில் வந்து பாத்திரம் கழுவுறது இல்லை வேறு ஏதாவது சமைக்கிறேன் அப்படின்னா அந்த டைம்லேயும் வந்து சமைச்சிட்டு பாத்திரம் கழுவிட்டு வேறு ஏதாவது வேலைகள் வந்து நம்ம பேரலாக பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து கிச்சன்லேயே வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்காது. ஸோ நான் வந்து இப்போதைக்கு அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நேரம் வந்து மாவு அரைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து பாத்திரம் வந்து வாஷ் பண்ணுவேன். ஸோ இப்போது வந்து ஒரு 10 minutes வந்து பிரேக் இருக்கட்டும் அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சமாக பாத்திரம் வந்து இருந்தது, அதெல்லாம் வந்து சட்டுன்னு கழுவி வச்சிடலாம் அப்படி சொல்லிவிட்டு அதான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து நான் பீங்கான் பவுல் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் ஓவனில் வந்து நம்ம ஏதாவது ஹீட் பண்ணிக்கிறதுக்காக. லைக் ட்ரெடிஷ்னல் ஓவனுன்றது வந்து நம்ம ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம குக் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் ஓவனில் வந்து யூஸ் பண்ணணும். மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்றது வந்து ஜஸ்ட் நம்ம ஹீட் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் ஓவன் அப்பார்ட்மெண்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க. பட் வந்து கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கெலாம் வந்து இங்கே யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தனியாக வந்து மைக்ரோவேவ் ஓவன் வந்து வாங்கி வச்சுருந்தோம். ஸோ நம்மளோட வீடியோஸ்லலாம் வந்து பார்த்துருக்கீங்க, இங்கே வந்து பால் வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் வரும். அது வந்து ஒரு நீளமான ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளார வந்து போட்டு வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் வந்து மாவு அரைச்சிட்டு அப்புறம் சாமான் கழுவிட்டு அகைன் கொஞ்சம் நேரம் மாவு அரைச்சிட்டு பால் காய்ச்சிட்டு இப்போ வந்து லாஸ்ட் பேட்ச் வந்து அரைச்சி வச்சுட்டேன். அதனால் எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும்ல. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சால்ட் உப்பு தாங்க இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் இங்கே வந்து கல்லுப்பு வந்து யூஸ் பண்ணவே இல்லை. டாட்டா சால்ட் இருக்கும்ல, அதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கல்லுப்புக்கு கொஞ்சமாக வந்து மாறணும். நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ தான் வந்து கல்லுப்பு வந்து வாங்கிட்டு வரணும். ஸோ எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து கையில் தாங்க மிக்ஸ் பண்ணுவேன். கையில் வந்து நல்லா ஒரு 10 to 15 minutes வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா காலையில் வந்து மாவு சீக்கிரமாக வந்து புளிக்குது. லைக் 5 minutesல நம்ம ஸ்டாப் பண்ணிடுறதுக்கும் 10 to 15 minutes வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் மாவு வந்து நல்லா உப்பி வருதுங்க. ரெண்டுத்துக்கும் வந்து நல்ல வித்தியாசம் வந்து தெரியுது. இனிஷியலாக நான் வந்து ஒரு 5 minutes தான் வந்து பண்ணுவேன். பட் அப்புறம் தான் வந்து நான் ஒரு 10லேருந்து 15 minutes வரைக்கும் பண்ண ஆரம்பித்தேன். இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வந்து வர ஆரம்பிச்சிது. அதே மாதிரி நல்ல சீக்கிரமாக வந்து ஃபர்மெண்ட்டும் ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் வந்து பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்காக தான் வந்து பாலும் வந்து ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு, முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இனிமேல் கொஞ்சமாக வந்து அவருக்கு வந்து காஃபி ஆர் ப்ளெயின் மில்க், எனக்கு வந்து நார்மலான மில்க்கு. நான் வந்து இந்த சுகர்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பாப்பாவுக்கு மட்டும் வந்து பனங்கல்கண்டு வந்து கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இனிமேல் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கேன். நம்மளும் பனங்கல்கண்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு. பட் இங்கே வந்து ஒரிஜினல் பனங்கல்கண்டு வந்து கிடைக்குமான்னு வந்து எனக்கு தெரியல. பட் கிடைச்சா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நைட்டு டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா திரும்பி அகெயின் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சமாக வந்து பொங்கல் செஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பொங்கலுக்கு தான் வந்து வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன்.
கூடவே வந்து தோசை மாவு கொஞ்சமாக ஒரு 2 கரண்டி மட்டும் இருந்தது. அதுலேயே வந்து கொஞ்சம் ராகி மாவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியன் தோசை மாதிரி வந்து போட்டுட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிச்சிருக்கேன். ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி யாராச்சும் வந்து நீங்களும் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? லைக் என்ன செய்யறது அப்படின்றதுல வந்து கன்ஃப்யூஸ் ஆகிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. திரும்பி திரும்பி நம்ம இட்லி, தோசை, அதே சப்பாத்தி தான் வந்து வருது. ஸோ பொங்கலுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எல்லாமே வந்து ஒரே பாட்டில் வந்து நான் பண்ணிடுவேன். லைக் தாளிப்பு கூட நான் வந்து ஒன்றாவே போட்டு பண்ணிடுவேன். 2 பச்சை மிளகாய் கூடவே வந்து வெங்காயம் வந்து போட்டு பொங்கல் வந்து செஞ்சு பாருங்கள். நிஜமாலே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து எங்கள் மாமியார் வந்து எனக்கு சொன்னது. அம்மா வீட்டில் வந்து பொங்கலில் வந்து வெறும் அரிசியும் பருப்பு மட்டும்தான் வந்து போட்டுட்டு அகைன் தாளித்து தனியாக வந்து ஊற்றுவாங்க. நம்ம இஞ்சி அதெல்லாம் போட்டு. பட் எங்கள் மாமியார் வீட்டில் வந்து பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம் அதெல்லாம் வந்து வதக்கிட்டு அப்புறமா வந்து போடுவாங்க அந்த அரிசியும் பருப்பும். ஸோ அது வந்து இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து தோசை 2 கரண்டி வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து கொஞ்சம் ஃபைனாக வந்து சாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பரில் கொஞ்சமாக வெங்காயத்தையும் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு ஸோ சாப்பரில் வந்து சாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே தோசை மேலே வந்து போட்டுக்கலாம். இந்த சாப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எனக்கு. எல்லாமே வந்து நல்லா சட்டு சட்டுன்னு வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி கொடுத்துருது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. சோம்பேறியாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. இவ வந்து நான் என்ன சமைக்கிறேன்றதை பார்க்குறதுல அவளுக்கு அப்படி ஒரு ஆர்வம். என்னவோ தெரியல. எனக்கும் அப்படி தான். நான் வந்து எங்கள் அம்மா சமைக்கிறப்போ நானும் வந்து பக்கத்தில் வந்து சும்மாவே வந்து நின்றுட்டுருப்பேன், இல்லை சும்மாவே கிண்டிகிட்ருப்பேன். என் பொண்ணும் வந்து அதே மாதிரியே தான். நான் சமைக்கிறப்போ பக்கத்துலேயே வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாள். அவளுக்கு வந்து அந்த மாதிரி பார்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இப்படி தான் வந்து எங்கள் டே வந்து முடிஞ்சுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன மாதிரி கண்டென்ட்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் கிட்டேருந்து நான் வந்து ஐடியாஸ் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறேன். அவ்வளோதாங்க. மீண்டும் சந்திப்போம். அந்த மாதிரி டாட்டா, பை பாய்.